ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பால் கொழுக்கட்டை. இதுக்கு நம்ம வந்து நான் அரிசி மாவு வந்து 1 டம்ளர் அரிசி மாவு போட்டிருக்கேன். அதில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இது மாதிரி ஒரு கடாயில் போட்டு தண்ணி போகிற வரையும் நல்லா கட்டியாகிற வரையும் நல்லா கிண்டிங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் திருவல் வச்சுருக்கோம். தேங்காய் திருவல் கொஞ்சம் வச்சுப்போம். அப்புறம் நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து பால் கொழுக்கட்டை போட போகிறோம். அதனால தண்ணி ஊற்றி 3 வெள்ளைக்கட்டியை வந்து ஊற வச்சுக்கலாம், கரையிற வரையும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து உருட்டுற பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நம்ம வந்து குட்டி குட்டியாக பவுலாக உருட்டி வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான ஷேப்பில் நான் உருட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக உருட்டிக்கலாம், இல்லை மீடியம் ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நான் செஞ்சு எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது மாதிரி ஷேப்லேயும் ஊட்டியிருக்கேன், ரவுண்டான ஷேப்லேயும் ஊட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம். இது வந்து வேறு எந்த மாவும் கிடையாது. நான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற அங்காடி அரிசியில் தான் ரேஷன் அரிசியில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ, புழுங்கரிசியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற அரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுனாலும் இது மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பவுலாக உருட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பாகவும் இது மாதிரி ஒரு ஷேப்பாகவும் நான் உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம எடுத்து அதில் ஆட் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து வெள்ளைப்பாவு நல்லா இது மாதிரி கரைஞ்சிடுச்சு. நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதில் வந்து நம்ம உருட்டி வச்ச எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்க விடணும், அப்போ தான் இது வந்து நல்லா வேகும். அதுக்கு பிறகு நம்ம வந்து தேங்காய் திருவெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 3 ஏலக்காய் இதில் போட்டுக்கலாம் வாசனைக்கு. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம தேங்காய் திருவலும் அந்த அரிசி மாவு கொஞ்சம் வச்சுக்கணும். அதில் தண்ணி கொஞ்சம் கரைச்சி இதில் ஊற்றிட்டோம்னா திக்காக வரும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ நம்மளுக்கு திக்காகிறதுக்கு காரணம் வந்து அரிசி மாவுன்னு இல்லை, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு இதில் பவுலில் எடுத்து வச்சு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.